அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம்துல்லா. இப்போ நோம்பாளிகள் நோன்பு பிடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கும். என்னன்னு சொன்னா, இப்போ வந்து அவங்க வந்து பல் துலக்குறாங்கல்ல, பல் துலக்குனாலோ இல்லை அவங்க வந்து வாந்தி எடுத்துட்டாலோ அது வந்து இஸ்லாத்துல அது செஞ்சா வந்து நோன்பு முடியுமா? அதாவது நம்முடைய இயற்கையான சூழ்நிலை அதெல்லாம் ஒரு வாந்தி எடுக்கிறதோ பல் துளக்குறது, அதே மாதிரி எச்சி முழுங்குறது. எச்சி முழுங்குறதெல்லாம் என்ன சில பேர் எச்சி முழுங்காம இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படியே எச்சு போய் துப்பிட்டு வருவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, இல்ல நோம்பு பிடிச்சிருக்கேன்ல, முழுங்க கூடாதுல அப்படிம்பாங்க. அப்படியும் பண்ணுவாங்க. அதெல்லாம் செஞ்சா நோம்பு முடிஞ்சு. அப்படி எதுவும் மார்க்கத்துல ஆதாரம் கிடையாது. ரசூல் அப்படி சொல்லல. நோன்பாளி வந்து இந்த மாதிரி எச்சியை முழுங்கினாலோ வாந்தி எடுத்தாலோ பல் துளக்கினாலோ, அதனால சில பேர் பல்லு விளக்காமலே இருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி பல்லு விளக்காமலே இருப்பாங்க, அதனால ஒன்றும் நோம்புலாம் முடியாது. அப்படிலாம் ரசூலுடைய எந்த வழியில ஆதாரங்கள் அப்படிலாம் எதுவும் ஆதாரம் கிடையாது. அடுத்து வந்து இந்த பேச்சுக்கள் இருக்குல்ல, நாவுனால செய்யக்கூடிய தவறுகள் இருக்குல்ல. சில பேர் பொய் பேசுறாங்க, நோம்பு பிடிச்சிட்டு இருக்கும்போது பொய் தெரியாம பேசுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க, ஒரு ஆள் மீது வந்து அவதூறு பரப்புறாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள் இது செஞ்சாலும் நோம்பு முடியுமா? கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் பேசுறது, அதாவது ஒரு அடிப்படை என்னன்னா, ரசூலா சொல்லும் போது நோம்பு முடியாது. ரசூலா சொல்றாங்க, யார் பொய்யான பேச்சுக்கள் பொய்யான செயல்பாடுகளை விட்டு விடவில்லையோ அவர் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அதில் எந்த ஒரு தேவையும் கிடையாது. அப்போ அதனுடைய நோக்கம் உடைஞ்சு போயிடும். கெட்ட வார்த்தை பேசுறதுனால நோன்பாளிங்கிற அந்த ஒரு அந்தஸ்து எதுக்கு நம்ம பெறுறோம்? அது பயிற்சி எடுக்கிறதுக்கு தான். அது நம்ம இந்த தவறுகள்லேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்கு தான் நோன்பு. அப்போ அந்த நோன்புல போய் நம்ம இந்த தேவையில்லாத பேச்சு, அப்பயும் பொய் பேசிக்கிட்டு அப்பயும் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தோம்னா நோன்பு முடியாது. ஆனால் நோன்புக்கான நன்மை நோக்கம் அழிஞ்சு போயிடும். அல்லாஹ் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது அல்லாட்ட. இப்போ நோம்புனா அது பேசினா அது முடியாது. ஆனால் வந்து அதுக்கு சிறப்பு குறைஞ்சு போயிடும், அது நோக்கமே அழிஞ்சு போயிடும். சரி. இப்போ அடுத்து வந்து இந்த அவங்க தெரியாம சாப்பிட்டுறாங்க. இப்போ நோம்பு பிடிச்சவங்க தெரியாம தண்ணி குடிச்சிடுறாங்க. இப்போ ஒரு 5 நோம்புல அந்த மாதிரி நடக்கும். மருதில திடீர்னு தண்ணியை குடிச்சிடுறாங்க, திடீர்னு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தெரியுது நம்ம நோம்பு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்யறாங்க, சரி ஓகே அப்ப நோம்பு முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி நோம்பு முடிச்சிடுறாங்க. அது சம்பந்தமா என்ன சொல்லுது? அதாவது மார்க்கம் வந்து ரசூலா வந்து அந்த விஷயங்கள் நீங்கள் தெரியாமல் உணவை எடுத்துக்கொண்டாலோ தெரியாமல் தண்ணீர் குடித்து விட்டாலோ அது வந்து மார்க்கத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நோன்பை முறிக்க வேண்டாம் ரசூலா சொல்றாங்க. அதை நீங்கள் நோன்பை தொடர்ந்துருங்க. நீங்க தாகம் எடுக்குது, இப்பதான் பழகிட்டு இருக்கீங்க, தெரியாம நீங்க எடுத்துக்கொள்வது மார்க்கத்தில் எந்த தவறும் கிடையாது. தெரிந்து கொண்டு எடுத்தால் அது நோன்பை முறிச்சிரும்.